கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த ஆராதனைக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தரும்படியாக, இந்த எந்த தடையும் இல்லாமல் கர்த்தர் இந்த ஆராதனை மகிமைப்படுத்தும்படியாக ஜேக்கப் அவர்கள் முதல் ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். நாம் எல்லோரும் எழுந்து நின்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பாமே, நாங்கள் துதிக்கிறோமே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எல்லா நாமத்திலும் மேலான நாமம் உடையவரே, இந்த நாளை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கே 2 அல்லது 3 பேரை நாமத்தினால் கூடி இருக்கிறீர்களோ உங்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின தேவன், நீர் உண்மையுள்ள தேவன் அப்பா. இதோ இந்த ஞாயிறு ஆராதனை கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக, நீர் எங்கள் மீது பிரசன்னமாய் இறங்கும்படியாக, உம்முடைய மகிமை எங்கள் மீது இறங்கும்படியாக தகப்பனே, உம்முடைய பரிசுத்தத்துக்குள்ளே எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்ற வார்த்தையின்படி எங்களை உமக்கேற்ற பரிசுத்தவான்களாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் இந்த ஆராதனையில் இறங்குவீராக, அபிஷேகமாய் இறங்குவீராக தகப்பனே. உம்மிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமாக உம்முடைய கரம் இருப்பதாக. பாடல் வேலை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி ஆராதனை வேலை உம்முடைய கரம் இருப்பதாக. வேதம் வாசிக்கிற பிள்ளைகளே ஏசப்பா, அவர்கள் வாசிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உம்முடைய வார்த்தைகள் தகப்பனே. அதற்கேற்ற பரிசுத்தத்தை நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அதே போல உம்முடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வருகிற தேவதாசனை மறைத்து நீர் வெளிப்படுங்க. உம்முடைய ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். எல்லாரும் அமர்ந்துருங்க. கர்த்தர் நாமம் பாடல் மூலமாக கரம் தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போகிறோம். இந்த பாடல் வேலையை சகோதரர் சிமியோன் நடத்துவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லோரும் அமர்ந்து பாடும். எல்லோரும் அமர்ந்து முதலாவது பாடல்களாக கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலோமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் அணியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலோமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாவத்தின் சுமையகற்றி கொடும் பாதாளம் வழி விலக்கி, பரிவாக நம்மை கரநீட்டி காத்த, பரிவாக நம்மை கரநீட்டி காத்த பரிசுத்த தேவனவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீதியின் பாதையிலே அவர் நித்தம் நம்மை நடத்துகிறார். எது வந்த போதும் மாறாத இன்பம், எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வு தருகிறாரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே, மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே. பசிதாகமின்றி துதிகானம் பாடி, பசிதாகமின்றி துதிகானம் பாடி,
பரனோடு நிதம் வாழ்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலமின் ராஜா நம் சொந்தமானா சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலமின் ராஜா நம் சொந்தமானா சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இரண்டாவது பாடலாக எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து. அல்லேலூயா. எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசமடைவேன் பரவசமடைவேன். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன் நிம்மதி அடைவேன். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்டு நாளும் பின்தொடர்வேன்.
புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே, ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்துக் கொள்பவரே, அணைத்துக் கொள்பவரே. எனது தலைவனே சுராஜர் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். அல்லேலூயா. மூன்றாவது பாடலாக எப்படி பாடுவேன் நான். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆதாயம் செய்வேன். என் பக்கம் நெருக்கப்பட்டோ ஒடுங்கி நான் போவதில்லை, என் பக்கம் ஒடுக்கப்பட்டோ ஒடுங்கி நான் போவதில்லை. அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே, அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவேன், எப்போதும் பாடிடுவேன். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆதாயம் செய்வேன். என் ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆதாயம் செய்வேன். நடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீர், கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீர். கடுகளவும்
குறை வைக்காமலே, கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீர், அதிகமாய் ஆசீர்வதித்தீர். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆதாயம் செய்வேன், என் ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆதாயம் செய்வேன், என் ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆதாயம் செய்வேன். அல்லேலூயா. கர்த்தரை பாடல் மூலமாக மகிமைப்படுத்தணும். இப்பொழுதும் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை மூலமாக கர்த்தர் மகிமைப்படும் போகிறோம். இந்த ஆராதனை அடிமை நடத்த போகிறேன். அனைவரும் எழுந்து நின்று மகிமை உந்தன் நாமம் மேன்மை போல் வேறொரு நாமம் இல்லையே, உந்தன் நாமம் மேன்மை போல் வேறொரு நாமம் இல்லையே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், வல்லமையுள்ளவரே, நீரே என் தேவன், நீரே என் தேவன், ஆலோசனை கர்த்தரே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. அன்பரே, நல்லவரே, வல்லவரே, நாட்டவரே, அன்பரே, நல்லவரே, வல்லவரே, என் ஆண்டவரே, இந்த உலகத்துல ஏசப்பா எவ்வளவு போராட்டங்கள் மத்தியிலுமே ஏசப்பா எங்களை நீங்க கடந்து வர வைத்திருக்கிறீர்கள். நன்றி தாங்க. இதோ இந்த நாளிலும் ஏசப்பா இந்த வர்ஷிப்பின் நேரத்துல ஏசப்பா நீங்க வெளிப்பட போறதுக்கு நன்றி தாங்க. மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் ஏசப்பா. ஒன்று கூடி ஏசப்பா நீங்க இந்த நாளை ஏசப்பா எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்திருக்கிறீர்கள். நன்றி தகப்பனே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க கரங்களை கட்டி பாடுங்க. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஆமென். என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. சொல்லுங்க.
மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. ஆமென். உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேற. இயேசு போதுமே, இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே, எந்த நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவே, ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே, எந்நாளிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலோ, மாமிசம் அழுகி நாளிட்டாலோ. எவ்வளோ பேர் கைவிட்டாங்க ஏசப்பா. நீங்க என் கூட இருக்கீங்க, என் வேலை ஸ்தலத்திலும் என்னோட படிப்பிலும் என் கூட இருக்கீங்க ஏசப்பா. ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும் நீர் போதும். இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே. நாளிலுமே, எந்த நாளிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே, எந்த வாழ்வினிலே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எத்தனையோ பேர் நெருக்கினார்கள் ஏசப்பா. ஏசப்பா, போன வருடங்களை காட்டிலும் ஏசப்பா இந்த வருடங்களை எங்களை ஆசீர்வாதமாய் நடத்துகிறீரே, அதுக்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா, எங்களோட போக்கிலும் வாரத்திலும் ஏசப்பா உம்முடைய கரம் எங்களை தொட்டு ஏசப்பா எங்களை வழிநடத்துது, அதுக்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா, எவ்வளோ பேர் உணவு இல்லாம, உடை இல்லாமல் ஏசப்பா இருக்க இடம் இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கார்கள் ஏசப்பா. ஆனாலும் எங்களை பத்திரமாக ஏசப்பா நீங்க பாதுகாத்து கொண்டீரே, அதுக்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா, ஏசப்பா இந்த உலகம் ஏசப்பா எங்களை வெறுத்தாலும் ஏசப்பா நீங்க என்னை வெறுக்காத தேவன் ஏசப்பா. நாங்கள் பாவம் செய்தாலும் ஏசப்பா எங்களை மன்னித்து ஏசப்பா எங்களை ஏற்றுக்கொள்கிற தேவனாய் இருக்கிறீர் ஏசப்பா. நாங்கள் திரும்ப பாவங்களை செய்யாமல் இருக்க ஏசப்பா எங்களை காத்துக்கொள்ளணும் ஏசப்பா. நன்றி தகப்பனே, நன்றி, நன்றி, நன்றி. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். சொல்லுங்க. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி, நன்றி ஐயா.
நீதானையா இதுவரை உதவி நீரே எபினேச நீதானையா இதுவரை உதவி நீரே எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் எல்ரோய் எல்ரோய் சொல்ல வார்த்தைகள் போதாதே சப்பா ஆமென் எப்படி நான் நன்றி சொல்வேன் நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா உயிர் மூச்சுக்காக நன்றி ஏசப்பா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா பலவீன நேரங்களில் தந்தீரையா எவ்வளவு பலவீனங்கள் ஏசப்பா எங்களோட வாழ்க்கையில வந்து எங்களை தொட்டு சுகமாக்க நீங்க வல்லவராக இருக்கிறீர்கள் தண்ணீரையா தழும்புகளால் சுகமானேன் சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீரே சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லையே நிர்மூலமாக்கி போட்டு தடைகளை உடைத்தீரையா பொருளாதார தேவையா இருந்தாலும் எங்களுக்கு வாய்க்க பண்ணுறே நன்றி ஏசப்பா ஆமென் சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே சொல்லுங்க நன்றி நன்றி கரைகளை உயர்த்தி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே பேர் சொல்லுவீங்க இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா ஆமென் ஏசப்பா எங்களுடைய வேலை ஸ்தானத்திலும் ஏசப்பா எங்களோட படிப்பு வேலைகளிலும்
ஏசப்பா எங்க கூட இருந்தீங்க, அதுக்காக நன்றி ஏசப்பா. வரும் காலங்களில் இருக்க போகிற அந்த காரியங்கள் அனைத்துக்கும் ஏசப்பா உம்முடைய கிருபை எங்களை தாங்கி எங்களை பலப்படுத்தி வளர்ப்போகிற கிருபைகளுக்கு நன்றி தகப்பனே. ஏசப்பா நீங்க மகிமையா வெளிப்படுத்தின கிருபைக்கு நன்றி. இந்த ஆராதனை வேலையை ஏசப்பா நீங்க ஆசீர்வாதமா எங்களை மாற்றி தந்ததுக்கு கொடானு கூடி நன்றி தகப்பனே. ஆமென். ஆமென். இப்பொழுதும் வேத வாக்கியம் படிக்கப் போகிறோம். யாவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதத்தை சங்கீதம் 102 முழுவதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் 102ஆம் அதிகாரம். சங்கீதம் 102ஆம் அதிகாரம். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு என் நாட்கள் புகையைப் போல் ஒழிந்தது, என் எலும்புகள் ஒரு கொல்லியைப் போல் எரியுண்டது. என் இருதயம் புல்லை போல் வெட்டுண்டு உலர்ந்தது, என் போஜனத்தை புசிக்க மறந்தேன். என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டி கொள்கிறது. வனாந்தர நாரைக்கு ஒப்பானேன், பாழான இடங்களில் தங்கும் தானல் போல் ஆனேன். நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் இருக்கிறேன். நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள், என் மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் இடுகிறார்கள். நீர் என்னை உயர தூக்கி தாழத் தள்ளினீர், உமது சினத்திற்கும் கடுங்கோபத்திற்கும் உள்ளானேன். ஆதலால் நான் சாம்பலை அப்பமாக புசித்து என் பானங்களை கண்ணீரோடே கலக்கினேன். என் நாட்கள் சாய்ந்து போகிறது, நிழலைப் போல் இருக்கிறது, புல்லை போல் உலர்ந்து போகிறேன். கர்த்தராகிய நீரோ என்னென்றைக்கும் இருக்கிறீர், உம்முடைய தலைமுறையாக நிற்கும். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகளும் மேலும் வைத்து அதன் மண்ணுக்கு. கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாருக்கும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். பின் சந்ததிக்காக இது எழுதப்படும், சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் கர்த்தரை துதிக்கும். கர்த்தர் கட்டுண்டவர்களின் மேல் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடிக்கொள்ளுகையில் சியோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். வழியிலே என் பலனை அவர் ஒடுக்கி என் நாட்களை குறுக பண்ணினார். அப்பொழுது நான், என் தேவனே, பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதேயும், உம்முடைய வருஷங்களில் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழையமாய்ப்போம், அவர்கள் சால்வை போல் மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. சேர்ந்து வாசிப்போம். உமது அடியாரின் பிள்ளைகள் தாபிரித்திருப்பார்கள், அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன். ஆமென். அடுத்த வேத பாடம் வாசிப்பது சகோதரர் டேனியல் ராபர்ட் அங்கிள் வாசிப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கப்பட வேண்டிய வேத பாடம், நம்ம எல்லாரும் வேத புத்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 39 48 முடிய. வசனம் 39 48 முடிய. பக்கம் புதிய ஏற்பாட்டில் 8வது பக்கத்தில் இருக்கிறது.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். ஆமேன், ஆமேன். பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்தை சிமியோன் அவர்கள் ஜெபம் செய்வோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே, எங்கெல்லாம் அப்பா பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் என்ன நோக்கத்தோடு நீர் பிறக்க வைத்தீரோ அந்த சித்தம் கர்த்தாவே பூமியில் நிறைவேற கர்த்தர் நீ கிருபை பாராட்டும்படிக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்துக்காகவே அப்பா எங்களை படைத்திருக்கிறீர். இந்த பிள்ளைகள் எல்லாம் உமக்காக எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. அவர்கள் வளர்ச்சியிலே உம்முடைய கரம் இருக்கட்டும். அவர்கள் போக்கிலும் வரத்திலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கிருபை, தயவு, இரக்கம், அன்பு, பாதுகாப்பு அந்த பிள்ளைகளோடு இருக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். அதே போல் கர்த்தாவே திருமண நாளை காண்கிற பிள்ளைகளோடும் அப்பா அந்த தம்பதியர்களோடும் உடைய கிருபை இருக்கட்டும். நீர் என்ன நோக்கத்தோடு அந்த குடும்பத்தை இணைத்தீரோ அவர்கள் கர்த்தாவே உடைய ராஜ்யத்தை கட்ட கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக ராஜா. அவர்களுக்கு நீடிய சமாதானத்தை தந்து அவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே உம்மை முன்வைத்து வாழ என் தேவன் கிருபை பாராட்டும்படிக்காய் ஜெபிக்கிறோம். இந்த 2 ஜெப குறிப்புகளும் நீர் ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே நீ அப்படியாய் கர்த்தாவே ஆசீர்வதித்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீரே மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தினாலே, ஆமென். இப்பொழுதும் காணிக்கை வேலை. காணிக்கை பாடல் ஜோஷுவா அங்கிள் பாடல். என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. ஆதி தகப்பனான அந்த ஆபிரகாமை அழைத்ததும் நான். ஆதி தகப்பனான அந்த ஆபிரகாமை அழைத்ததும் நான். கரம் பிடித்தவனை கடல் மணலளவாய் கர்த்தர் நான் நடத்தவில்லையா? கரம் பிடித்தவனை கடல் மணலளவாய் கர்த்தர் நான் நடத்தவில்லையா?
அவர் தலையை நான் உயர்த்தவில்லையா? என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. ஈசாக்கின் தேவனும் நான், அந்த யாக்கோபின் தேவனும் நான். ஈசாக்கின் தேவனும் நான், அந்த யாக்கோபின் தேவனும் நான். அடிமையாய் போன யோசேப்பை தேசத்து அதிபதியாக்கியதும் நான். அடிமையாய் போன யோசேப்பை தேசத்து அதிபதியாக்கியதும் நான். என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அது நான் தானே. ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது எழுந்து நின்று செய்திக்காகவும் சபைக்காகவும் கொடுக்கப்பட்டுள்ள காணிக்கைக்காகவும் ஜேக்கப் அவர்கள் ஜெபிப்பார்கள். எல்லோரும் எழுந்து நின்று கைகளை கோர்த்து ஒருமனப்பட்டவர்களாக தேவனுடைய நாமத்தினாலே கர்த்தருடைய சமூகத்தில் நாம் எல்லோரும் இருக்கிறோம். இப்பொழுது கூட கர்த்தாவே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எல்லா நாமத்திலும் மேலான நாமமுடையவரே இந்த நாளை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கே ஏசப்பா 2 அல்லது 3 பேரை நாமத்தினால் கூடி இருக்கிறீர்களோ உங்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறவரே, இங்கே எத்தனை பேர் மத்தியில் நீங்கள் வெளிப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய மகிமையின் கரம் எங்கள் மீது இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ இந்த வேலையில கூட கர்த்தாவை கொடுத்திருக்கிறதான இந்த குறிப்பை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சபையின் தேவைகளுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே எங்கள் சபையின் தேவைகளை நீர் அறிகிற தெய்வம் அப்பா. மட்டுமா எங்களை கண்மணி போல பாதுகாத்து எங்களை நடத்தி வந்தவரே, எங்களுக்கு முன்பதாக செல்கிறவரே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வாக்கு பண்ணினவர் நீர் உண்மை உள்ள தெய்வம் அப்பா. நீர் உண்மை உள்ளவர் என்று விசுவாசிக்கிறோம். என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே உம்முடைய கேடகம் எங்கள் முன்பதாக இருக்கிறதப்பா. நீர் எங்களுக்கு முன்பதாக செல்கிறீரப்பா. எங்களுக்கு நல்ல பாதையை ஆயத்த பண்ணி தருகிறவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் சபையின் தேவைகளை எல்லாவற்றையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒரு நல்ல ட்ரம் பேடை எங்களுக்கு தாங்க அப்பா. நல்ல ஒரு மைக் சிஸ்டத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்க தந்தாலோலே விடமாட்டோம் அப்பா. நீ தந்தாலோலே விடமாட்டோம். யாக்கோபை போல போராடி ஜெபிக்கிறோம் அப்பா. போராடி ஜெபிக்கிறோம் அப்பா. சிறு பிள்ளைகளின் இடத்தில் வர தடை பண்ணாதீர்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களோடு என்று சொன்னீரே. உடைய கண்களுக்கு நாங்கள் அனைவரும் சிறு பிள்ளைகளா இருக்கிறோம் தகப்பனே. எங்கள் ஜபத்தை ஏறிடுங்க, எங்க ஜபத்தை ஏறிடுங்கப்பா. இப்பொழுது எங்கள் தேவையானதை தரப்போறதுக்காக நன்றி. எங்கள் ட்ரம் பேட் தரப்போறதுக்காக உமக்கு நன்றி. நல்ல மைக் சிஸ்டத்தை தரப்போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஏசப்பா கொடுத்திருக்கிற அந்த கீபோர்டு உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றாக ரெடியாய் வர கர்த்தர் கிருபை செய்யுங்க. உடைய நாமம் அதை கொண்டு மகிமைப்பட கிருபை செய்யுங்க. இன்னும் எங்களுக்கு என்னென்ன தேவையான மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல இடத்தை தாங்க அப்பா, சொந்த இடத்தை தாங்க. இப்போ நீ தரப்போறதுக்காக உமக்கு நன்றி. அந்த இடத்துல உடைய நாம மகிமைப்படணும் அப்பா. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே உம்முடைய வாசல் அதன் மேல் இருப்பதாக, உம்முடைய கரம் அதன் மேல் இருப்பதாக. எங்களுக்கு என்று ஒரு சொந்த இடத்தை தரப்போறதுக்காக நன்றி அப்பா. நீர் அப்படியே கிருபை செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி. அதற்கு தடை பண்ணுகிற எல்லா பொல்லாத ஆவிகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கடிந்தபுறப்படுத்துகிறோம் அப்பா. நீர் அப்படியே கிருபை செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி. கொடுத்திருக்கிறதான இந்த காணிக்கை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஏசப்பா இந்த காணிக்கையில கர்த்தாவே நீர் மகிமையாய் வெளிப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்திருக்கிற இந்த பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மனதார கொடுத்திருக்கிற இந்த பிள்ளைகளின் தேவையை சந்தித்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அவர்களை ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே கிருபை செய்ய போறதுக்காக
உமக்கு நன்றி. நீர் அப்படியே கிருபை செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. இதோ உம்முடைய வார்த்தையை கொண்டு வருகிற தேவதாசனை மறைத்து நீர் வெளிப்படுங்க அப்பா. உம்முடைய ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள இஞ்சிக்கான எங்களுக்கு மன்னாவை தாங்க ஆண்டவரே. ஏசப்பா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு நாள் ஒரு வார்த்தையினால் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி நாங்கள் உம்முடைய வார்த்தையில் பிழைத்திருக்க கத்த கிருபை செய்யுங்கப்பா. நீர் அப்படியே கிருபை செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி. நீர் வெளிப்படுங்க. உம்முடைய பரிசுத்தத்துக்குள் நாங்க வர கிருபை செய்யுங்கப்பா. நீர் அப்படியே கிருபை செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி. ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமா உம்முடைய கரம் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இப்பொழுதும் செய்தியின் நேரம். தேவ செய்தியை டேனியல் அங்கிள் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்வார்கள். நம்ம எல்லாரும் வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொள்வோம். இது சகோதரர்கள் ஞாயிறு ஆராதனையாக நம்ம ஆசரித்து கொண்டிருக்கிறோம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எல்லா பிள்ளைகளுக்கும், சபையில் வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிரத்யேகமாக கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை வேதத்தில் வைத்து தான் இருக்கிறார். அல்லேலூயா. சகோதரர்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகள் வேதத்தில் இருக்கிறது, சகோதரிமார்களுக்கும் இருக்கிறது, தம்பதியாய் அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் இருக்கிறது, வாலிப பிள்ளைகளுக்கு என்று பிரத்யேகமாக இருக்கிறது, சிறு பிள்ளைகளுக்கு என்று இருக்கிறது, வயதானவர்களுக்கு என்று இருக்கிறது, ஊழியக்காரர்களுக்கு என்று இருக்குது. இப்படி பலவிதமான போதனைகள் ஒரே வேத புஸ்தகத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இது ஒரு பொக்கிஷம் போல. இதில் நீங்கள் தேட தேட நீங்கள் புதையல் எடுத்துக்கொண்டே இருப்பீங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசும்படியாக நமக்கென்று கொடுத்திருக்க அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை நம்ம வாசிக்க கேட்போம். சங்கீதம், எல்லாரும் வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, ஆமே. உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே, ஆமே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. ஆமே. இது அருமையான தாவீதின் சங்கீதம், சகோதரனாகிய தாவீதின் சங்கீதம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே அருமையான அந்த தாவீது ஒரு காரியத்தை நினைவு கூர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் அவன் சொல்லுகிறதை இந்த வேத பகுதியில் நம்ம பார்க்க முடிகிறது. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்திலே சொல்லிற்று. ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். என்ன கட்டளை கொடுத்திருக்கிறார்? அவருடைய முகத்தை தேடும்படியான ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய நேரங்களில் நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை கேட்டு கேட்டு நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம யாருமே ஏசப்பாவை பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம் இல்லையா? ஆனால் வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கும்போது தேவன் ஆதாமோடு என்ன பண்ணிட்டு இருந்தார்? பகலின் குளிர்ச்சியான வேலையில் அவனோடு உலாவி கொண்டு இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அவனோடு பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி அவனை கூப்பிட்டு அவனோடு பழகுகிற பேசுகிற ஒரு தேவன் தான் நம்முடைய தேவன். இன்னும் நீங்க வேதாகமத்தில் பார்க்கும்போது ஏனோக்கு கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமோடு பேசிவிட்டு கர்த்தர் எழுந்தருளி போனார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி பல விதத்துல வேதாகமத்தில் நீங்க பார்க்க முடியும். ஏன் மனோவாவும் அவனுடைய மனைவியும் கூட கர்த்தரை முகமுகமாய் பார்த்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கண்களிலே யாருக்கெல்லாம் கிருபை கிடைக்கிறதோ அவர்களெல்லாம் அவரை பார்க்கும்படியாக, அந்த தேவாதி தேவனை தரிசிக்கும்படியாக தேவன் கிருபை செய்கிற தேவன்தான். வேதத்திலே இப்படி ஒரு பரிசுத்தவானுக்கு தேவன் கிருபை செய்தார் பாருங்க. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் என்ன பண்ணாரா? மோசேயோடு முகமுகமாய் பேசினார். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை அவர் திரும்ப உறுதிப்படுத்துகிறார் பாருங்க. கர்த்தர் ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல நம்மோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஆதலால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னாரே, அந்த வேத வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடந்து
இன்றைக்கு அவருடைய முகத்தை தேடுகிற பிள்ளைகளாக, அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக, சகோதரர்களாக, சபையாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லாரும் அவருடைய முகத்தை தேடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அது வெட்கப்பட்டு போனதே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரை நோக்கி பார்த்த ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்காங்க. அவரை நோக்கி பார்த்த ஒவ்வொருவரும் உயர்த்தப்பட்டு இருக்கிறாங்க. அவரை நோக்கி பார்த்தவர்களுக்கு காரியங்கள் கைகூடி வந்ததை வேதாகமத்தில் நம்ம பார்க்க முடியும். அதே தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். என் மகளே என்னுடைய முகத்தை தேடுங்கள், என் மகளே என்னுடைய முகத்தை தேடுங்கள், என் பிள்ளைகளே என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று கர்த்தர் ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்கிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அவருடைய முகத்தை நாம தேடாததுனால அல்லது அவருடைய முகம் நமக்கு மறைக்கப்படுமே ஆனால் என்ன நடக்கும் என்று பாருங்க. தாவீது சொல்லுகிறார் பாருங்க, சங்கீதம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? பாருங்க, இங்க அழகா தாவீது ஒரு வார்த்தையை கேட்கிறான். ஆண்டவரே, எது வரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. அவன் ஜெபத்துல போராடுகிறான். அப்படின்னா என்ன? அவனுக்கு கர்த்தருடைய முகம் மறைக்கப்பட்டதுனால அவனோட வாழ்க்கையில அவன் சில காரியங்களை அவன் பார்க்கிறதை இந்த இடத்துல அவன் மறைமுகமாக சொல்லுகிறான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஏசப்பாவோட முகத்தை நீங்களும் நானும் பார்க்காததுனால அல்லது ஏசப்பாவுடைய முகம் நமக்கு மறைக்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சங்கீதம் 69:17 வாசிங்க. உமது முகத்தை உமது அடியேனுக்கு மறையாதேயும். ஆமே. நான் வியாகுலப்படுகிறேன். ஏசப்பாவுடைய முகத்தை நம்ம தேடாத போது அல்லது ஏசப்பாவுடைய முகம் நமக்கு மறைக்கப்படும் போது, என் அன்பு தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில வியாகுலம் என்ற ட்ரபிள், நம்முடைய வாழ்க்கையில பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்து விடுகிறதை வேதம் நமக்கு சுட்டி காட்டு. இந்த சங்கீதத்தையும் எழுதினவரும் தாவீது தான். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது எது வரைக்கும் உன்னுடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் அப்படின்னா, ஐயா என் பிரச்சனை தலைக்கு மேல போய்கிட்டு இருக்குது, என்னால இந்த பிரச்சனையை தாங்க முடியல, எந்த பக்கம் பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கு, இதுல இருந்து ஒரு விடிவு காலம் எனக்கு உண்டாகணும்னா நீங்க உங்க முகத்தை என் மேல கடாட்சிக்க பண்ணாலே ஒழிய, நான் உங்களுடைய முகத்தை பார்த்தாலே ஒழிய, நீர் அந்த முகத்தை என் மேல பிரசன்னமாக்கினாலே ஒழிய இந்த ட்ரபிள்ல இருந்து என்னால விடுதலை பெற முடியாது என்பதை உணர்ந்த தாவீது சொல்லுகிறார். அப்பா, உம்முடைய முகத்தை மறைக்கும் போது என் வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளை நான் சந்தித்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்னும் என்ன வேதம் சொல்லுகிறது பாருங்க. அவருடைய முகம் மறைக்கப்படும் போது அல்லது அவருடைய முகத்தை நாம் தேடாத போது நம்முடைய வாழ்க்கையில என்ன வருகிறது? உபாகமம் 31ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளுக்கும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். ஆமே. நல்ல கவனிங்க. அநேக தீங்கும் இக்கட்டுகளும் அவர் என்ன பண்ணுது? தொடருகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு ஏன் ஆண்டவர் என் முகத்தை தேடுங்கள் நமக்கு சொல்றாருன்னா, என் அன்பு தேவ பிள்ளைகளை, அவருடைய முகத்தை நாம தேடாததுனால, அவருடைய முகத்தை நாம தரிசிக்காதனால அல்லது நம்முடைய காரியத்தில் காணப்படுகிற காரியங்கள் நிமித்தமாக, நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற காரியங்கள் நிமித்தமாக அவருடைய முகம் நமக்கு மறைக்கப்படும் போது, என் அன்பு தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில அநேக தீங்குகளும் அநேக இக்கட்டுகளும் நம்மை பட்சித்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு அந்த முகம், அவருடைய முகம் நமக்கு தெரியாததுனால தான் இவ்வளோ போராட்டம், இவ்வளோ பிரச்சனைகள், அநேக சூழ்நிலைகளை, பிரச்சனைகளை நீங்க மாட்டிக்கொண்டு இருப்பீர்கள். ஆனால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை கர்த்தருடைய முகம் உங்களை பார்க்கிறதா என்பதை உய்த்து ஆராய்ந்து பாருங்க. இன்னைக்கு அதை நம்ம பார்க்க தவறி விடுவோமே ஆனால் கர்த்தருடைய முகம் நமக்கு மறைக்கப்படும் என்கிற அந்த சத்தியத்தை நம்ம அறியாமல் இன்னமும் ஏதோ ஒரு கண் சொருகி போன குருடனை போல வாழ்ந்து கொண்டு இருப்போமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற அத்தனை போராட்டத்துக்கும் நாம பதில் தெரியாமையே இன்னும் ஓடிக்கொண்டே இருப்போம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். அவருடைய முகம் மறைக்கப்படும் போது அல்லது அவருடைய முகத்தை நாம் தரிசிக்காத போது நம்முடைய வாழ்க்கையில நம்மை பட்சிக்கிற அநேக தீங்குகளும் அநேக இக்கட்டுகளும் நம்மை தொடர்ந்து வருகிறதை வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னொரு வார்த்தை வாசிப்போம். சங்கீதம் 30:7 வாசிங்க. கர்த்தாவே, உம்முடைய தயவு, ஆமென், நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணீர். ஆமென்.
அல்லேலூயா. உமது முகத்தை நீர் மறைத்துக் கொண்ட போதோ ஆமென். நான் கலங்கினவனானேன். நான் கலங்கினவனானேன். இன்னைக்கு அநேக நேரங்களில் நமக்கு ஏன் கலக்கம் வருது, அநேக நேரங்களில் ஏன் நமக்கு குழப்பம் வருது அப்படின்னா, என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவருடைய முகம் நமக்கு மறைக்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில கலக்கங்கள் வருகிறது, நம்முடைய வாழ்க்கையில குழப்பங்கள் வருகிறது. என்ன செய்வது என்று தெரியாம திக்கு முக்காடி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில நாம எப்போ பார்க்கிறோம்னா, அவருடைய முகம் நமக்கு மறைக்கப்படும் போது, அவருடைய முகம் நம்மை நோக்கி பார்க்காத போது நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கிறது. ஆதலால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் இந்த பிரச்சனையிலிருந்தெல்லாம் நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாக, நம்முடைய கலகத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கும்படியாக, நம்முடைய வியாகுலத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கும்படியாக, நமக்கு வரக்கூடிய தீங்கிலிருந்து, நமக்கு வரக்கூடிய இக்கட்டிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். என் மகனே, என் மகளே, என் பிள்ளைகளே, என் சகோதரர்களே, நீங்கள் கர்த்தருடைய முகத்தை தேடுங்கள் என்று கர்த்தர் நமக்கு ஒரு ஆலோசனையும் ஒரு அழைப்பு நமக்கு கொடுக்கிறார். அப்ப இன்றைக்கு அவருடைய முகத்தை தேடாதனால்தான் நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய போராட்டங்க. நம்ம தேடுறோம். நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்லைங்க ஐயா, நான் நல்லா ஜெபிக்கிறேன், நான் நல்லா வேதம் வாசிக்கிறேன், நல்லா உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன், நான் எவ்வளோ நாளாக காத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்மள மாதிரியே ஒருத்தன் இருந்தான் வேதத்துல. அந்த மனுஷன் பேரு யாக்கோபு. அந்த யாக்கோபு ஒரு நாளிலே தன்னுடைய மாமனார் வீட்டிலிருந்து புறப்பட்டு தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு, தன்னுடைய மனைவிகளெல்லாம் கூட்டிக் கொண்டு, தன்னுடைய ஆசிகளெல்லாம் எடுத்துக்கொண்டு அவன் வரும்போது, யாக்கோபு வருகிறான் என்ற செய்தி கேட்டு இந்த ஏசா என்கிற அவனுடைய சகோதரன் அவனை சந்திக்க மறுநாளிலே வருவதாக அவனுக்கு செய்தி அறிவிக்கப்படுகிறது. அந்த செய்தியை கேட்ட மாத்திரத்திலேயே யாக்கோபுடைய உள்ளம் தத்தளிப்பினாலே நிறைந்து இருக்கிறது அந்த இடத்துல பார்க்க முடியும். ஒரு பெரிய பயம் அவனை சூழ்கிறது, ஒரு பெரிய நடுக்கம் அவனை சூழ்கிறது. ஏன்? நிறைய நேரங்களில் கூட இருக்கிற அவங்க ஒய்ஃபுக்கு தெரியாது, ஏன் நம்ம வீட்டுக்காரர் இவ்வளோ குழப்பத்தில் இருக்காரு, அவங்க சொந்த அண்ணன் தானே வராரு, அவங்க சொந்தக்காரங்க தானே பார்க்க வராங்க, அப்படி பார்க்க வரும்போது ஏன் என் வீட்டுக்காரர் பயப்படுறாரு, ஏன் என் வீட்டுக்காரர் நடுங்கிறார்? யோசனை பண்ணி பாருங்க. அப்ப பிள்ளை யோசேப்புக்கு அந்த எண்ணம் வந்திருக்கும் இல்லையா, ரூபனுக்கு அந்த எண்ணம் வந்திருக்கும் இல்லையா, இப்படி எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு எண்ணம் வந்திருக்கும் இல்லையா, யோசித்து பாருங்க. ஆனா யாருக்குமே தெரியாது இந்த யாக்கோபுடைய மறைவான வாழ்க்கையை பத்தி. அல்லேலூயா. அவங்களாம் யாக்கோபுடைய ஒரு முகத்தை தான் பார்த்தவங்க. ஆனா வேதம் அவனுடைய மறுமுகத்தையே நமக்கு காட்டி கொடுக்குது. என்ன அப்படின்னா, யாக்கோபை போல ஏமாத்துறவன் எவனுமே இல்லை. முதல்ல அண்ணனை ஏமாத்தினா, அப்புறம் அப்பாவை ஏமாத்தினா, அப்புறம் மாமனாரை ஏமாத்தினா. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அவன் எதை விதைச்சானோ அது அவனுக்கு என்ன நடந்தது, அது அப்படியே நடந்தது. இவன் எல்லாரையும் ஏமாத்திட்டே வந்தான், இவனையும் ஒருத்தன் ஏமாத்தினான் பாருங்க, அவன் தான் அவங்க மாமா. அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, இவன் ஒரு ஏமாற்று பேர் வழி. ஆனா அந்த காரியம் அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அது மாத்திரம் இல்லை, இவன் ஒரு பேராசை பிடிச்சவன், அநேகருடைய காரியங்களை அபகரிக்கக்கூடிய தன்மை உள்ளவன், திருடக்கூடிய தன்மை உள்ளவன், ரகசியமா திருடுவான். அவங்க அண்ணனுடைய சேஷ்ட புத்திர பாக்கியத்தை திருடினா, அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அவனுடைய ஆசீர்வாதத்தை திருடினா, லாபான் கிட்ட போய் அவன் ஆடு மாடெல்லாம் என்ன பண்ணிட்டான், திருடிட்டான். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அவன் ஒரு திருடனாகவும் இருந்தான், அவன் ஒரு ஏமாற்றுக்காரனா இருந்தான், எத்தனா இருந்தான், மாய்மாலம் பண்ணுகிறவனா இருந்தான். ஆனா இது எதுவுமே அவனுடைய மனைவிகளுக்கோ பிள்ளைகளுக்கோ உற்றார் உறவினருக்கு யாருக்குமே தெரியாது. ஏன்னா இதனால பாதிக்கப்பட்ட சகோதரன் வருகிறான். அவனை விட்டு இவன் ஓடி வரும்போது அவன் என்ன சொன்னான், அந்த ஏசா என்ன சொன்னான், என் தகப்பனுடைய மரண நாள் வரும், அன்றைக்கு இந்த யாக்கோபை நான் என்ன பண்ணுவேன், கொலை செய்து என்னுடைய பழியை நான் என்ன பண்ணுவேன், தீர்த்து கொள்வேன்னு சொல்றான். இப்ப யாக்கோபு ஏன் பயப்படுறான் தெரியுதுங்களா? தன்னால் ஏமாற்றப்பட்ட அண்ணன் வரான், அவனோட ஆசீர்வாதத்தை திருடிக்கிட்டேன், அதனால அவன் அழுது புலம்பனது அவனுக்கு தெரியும், வஞ்சிக்கப்பட்டது தெரியும், ஏமாற்றப்பட்டது தெரியும், அதனால அவன் எவ்வளவு பெரிய இழப்பை சந்தித்தான் தெரியும். இவ்வளெல்லாம் சந்தித்த அவனுடைய சொந்த சகோதரனையாக அந்த ஏசா இப்பொழுது வருகிறான். இந்த வரும்போது அவனோட வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னா, அவன் தனித்து இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சம்பவத்துக்கு முன்னாடி எல்லாரையும் அனுப்பிட்டான், ஒய்ஃபை அனுப்பிட்டான், பிள்ளைகளை அனுப்பிட்டான், எல்லா வேலைக்காரர் எல்லாத்தையும் பிரிச்சுட்டு பின்பு அவன் தனித்து இருந்தான்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த தனித்து இருப்பது எதை குறிக்கிறது? என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்திலே அவன் அமர்ந்து இருக்கிறான், இப்ப ஜெபிக்கிறான்,
அவனுக்கு ஜெபத்தில் இதெல்லாம் ஞாபகம் வருது. கிட்டத்தட்ட அவன் எவ்வளோ நேரம் ஜெபித்திருப்பான் சொல்லுங்க? சூரியன் அஸ்தமித்ததுலேருந்து மறுநாள் சூரியன் உதயம் ஆகிற வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லாரும் வேத ஆராய்ச்சியாளர்லாம் சொல்கிறாங்க 7 மணி நேரத்துக்கு மேலே அவன் அந்த ராத்திரி அவன் ஜெபம் பண்ணியிருக்கான். அந்த 7 மணி நேரமாக அவன் முழங்கால் படியிடும் போது அவனுக்கு என்னென்ன நினைவுலாம் வந்திருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. அவன் ஜெபிச்சு அவங்க அப்பா வீட்டிலேருந்து வெளியே வரும்போது அவன் சொப்பனம் கண்டது அவனுக்கு வந்திருக்கும். ஒரு ஏணியை பார்த்தது அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும். கர்த்தர் தன்னோடு கூட பேசின வார்த்தைகள் ஞாபகம் வந்திருக்கும். நாம பதிலுக்கு ஒரு வார்த்தை பேசணும்ல. கர்த்தாவே, நான் போகிற இடம்லாம் நீங்கள் என்ன காத்து என்ன வழி நடத்தினா நான் உமக்கு என்ன செய்வேன்? தசம பாகம் செலுத்துவேன். அதை செஞ்சானா? கிட்டத்தட்ட 20 வருஷமா அதை செய்யவே இல்லை. சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை. அப்போ நல்லா கவனிங்க. இவன் பேசுனது ஞாபகம் வருது, கர்த்தர் பேசுறது ஞாபகம் வருது, இவன் செஞ்சது ஞாபகம் வருது. எல்லாத்தையும் அவன் என்ன பண்றான்? கர்த்தருடைய சமூகத்தில் தனித்து இருக்கும்போது அவனுக்கு ஒவ்வொன்றாக கர்த்தர் நினைவு பூட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ எல்லாத்தையும் என்ன பண்றான்? அறிக்கையிட்டு கொண்டே இருக்கிறான். ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் என்ன பண்றான்? அறிக்கையிடுறான். இதை தான் நம்ம தினந்தோறும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம கேட்குறோம் இல்லையா? நான் டெய்லி ஜெபிக்கிறேன்னு பிரதர், நான் டெய்லி வேதம் வாசிக்கிறேன்னு பிரதர், ஆனால் என் வாழ்க்கையில் இன்னும் ஏன் மாற்றம் வரலை அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல. நாம யாக்கோபா இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றமும் வராது. ஏன்? யாக்கோபுன்னா என்ன அர்த்தம்னா, தப்பை செஞ்சு கொண்டே இருந்துக்கிட்டு அப்பவும் ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். ஜெபம் பண்ணுவான், ஆனால் தப்பு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். ஜெபம் பண்ணுவான், வேதம் வாசிப்பான், சபைக்கு வருவான், உபதேசத்தை கேட்பான், எல்லா காரியத்திலும் பங்கெடுப்பான். ஆனாலும் அவன் செய்யறதா செஞ்சுக்கிட்டு இருப்பான், அவன் பேசுறதா பேசிக்கிட்டு இருப்பான், அவன் என்னென்ன பண்ணிட்டு இருக்கான அதுல ஒரு மாற்றம் இல்லை. இதுதான் யாக்கோபுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா போராட்டத்துக்கு காரணம். எல்லாம் இருக்கு, நல்ல மனைவி இருக்காங்க, நல்ல பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, நல்ல ஆடு மாடு எல்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ஆசீர்வாதமா தெரியல, அவனோட வாழ்க்கையில அது துன்பமா தெரியுது. இதெல்லாம் என்னுடைய ஏமாத்து வேலையினால வந்தது. அவனுக்கு மட்டும்தான் தெரியும், கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும், அவனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. யோசித்து பாருங்க. இன்னைக்கு இந்த மாதிரி யாக்கோபை போல அநேக ரகசிய பாவத்தில் இருக்கவங்க உண்டு. உள்ளுக்குள்ளதான் தெரியும் அவங்களுக்குள்ள எவ்வளோ அசுத்தங்க இருக்கு, எவ்வளோ கேடான சிந்தைங்க இருக்கு, எத்தனை பேர் கெடுக்கிற எண்ணங்கள் இருக்கு, எத்தனை பேர் அவமதிச்ச எண்ணங்கள் இருக்கு, எத்தனை பேர் வஞ்சித்த காரியங்கள் இருக்கு. எல்லாம் நீ அறிக்கையிட சோத்துரும், ஆனா மாற்றம் இல்லையே. ஏன் ஆசீர்வாதம் வரல? ஏன் உனக்கு எல்லாமே வேதனையா இருக்கு? ஏன் எங்க பார்த்தாலும் உன்னை நீ ஏமாத்துறது இல்லாம உன்னையே மற்றவங்க ஏமாத்துற மாதிரி மாறுது. நீரே ஏமாத்துறது பலைக்கு இல்லாடி, ஆனா உன்னையே ஒருத்தன் ஏமாத்துறானா? யோசனை பண்ணி பாருங்க. அப்போ ஏமாற்றம் உனக்கு வரும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு, உனக்கு ஒரு ஆபத்து வரும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இப்போ தனித்து இருந்து என்ன பண்ற? கதர் ஆண்டோட சமூகத்துல மன்னிப்பு கேட்குறான், கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்போ ஏசப்பா அங்கே முன்னாடி நிற்கிறார். நல்லா கவனிங்க, ஏசப்பா முன்னாடி நிற்கிறார், எதுவுமே சொல்லலை. நீங்கள் வாசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் அவனோடு போராடினார்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எப்பவுமே அவன் செய்கிற ஜெபம். அவர் வந்து நின்னாரு, பார்த்தாரு, கேட்டாரு, ஆனால் எந்த ஜீவியத்தில் மாற்றம் இல்லை. அதனால என்ன பண்ணார்? புறப்பட்டு போறாரு ஆண்டவர். போகும்போதே இவன் என்ன பண்ணான்? அவர் காலை பிடிச்சிக்கிட்டு, நீர் என்னை ஆசீர்வதித்தால ஒழிய உண்மை நான் விட மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி அவர்கிட்ட போராடுறான். அவரை பிடிச்சி இழுத்து பிடிச்சி அவன் என்ன பண்றான்? அந்த இடத்துல ஒரு பெரிய சண்டையை போல நமக்கு தெரியுது. சண்டைலாம் இல்லை, அவர் காலை பிடிச்சி உழுக்கிறான். நீங்க என்ன ஆசீர்வதிங்க, இந்த சூழ்நிலையை மாற்ற உங்களால தான் முடியும், நான் தப்பு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவோ தன்னை தாழ்த்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தாழ்த்தினா. ஏன் என்னை ஆசீர்வதிக்க முடியாத அளவுக்கு ஏன் ஆண்டவர் என்னை விட்டு கடந்து போறார் என்ற கேள்வி வரும்போது அப்போ ஆண்டவர் அவன்கிட்ட சொல்றாரு. என்ன சொன்ன? உன் பேர் என்னன்னு கேட்டார். உன் பேர் என்ன கேட்டதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. இதே வார்த்தை எத்தனையோ செய்தி நம்ம கேட்டிருப்போம். ஏன் கேட்டாரு? அப்பா இதை வார்த்தை தான் கேட்டாரு. அப்பா என்ன கேட்டாரு? ஏன்னா அவனுக்கு கண்ணு தெரியாது பாருங்க. ஈசாக்கு கண்ணு தெரியாத போது அப்பாவை ஏமாத்தி தான் அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை பிடுங்கினவன். இப்போ அப்பாவை ஏமாத்தின மாதிரி ஏசப்பாவை ஏமாத்தலாம் அப்படின்னு நினைக்கிறானா அப்படின்னு கேட்டாரு. அப்படி கூட எடுத்துக்கிறலாம். ஆனால் ஏசப்பா கேட்கும்போது இப்போ அவன் வாயில பொய் வரல, இப்போ அவன் வாயில ஏமாற்றுகிற காரியம் வரல. ஏசப்பாட்ட என்ன சொன்னான்? யாக்கோபுன்னு சொன்னான். அல்லேலூயா. இதுதான் மனம் திரும்புதலோட முதல் ஸ்டெப்பு. தன் தவற உணர்ந்தான், மனம் திரும்பிட்டான். இனி நான் அப்படி வாழ மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு புது வாழ்க்கைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான் பாருங்க. அப்போ ஏசப்பா அவனுக்கு வச்ச பேர் தான், இனி உன்னுடைய பேர் யாக்கோபு என்று எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று
எண்ணப்படும். நீ யாக்கோபா இருக்க வரைக்கும் ஆசீர்வாதம் வராது. நீ இஸ்ரவேலா மாறினாதான். நீங்க நல்லா பாருங்க, மாறினாதான், உங்க பேச்சு மாறினாதான், உங்க சுபாவம் மாறினாதான், நீங்க எதெல்லாம் நான் செஞ்சுட்டேன் மன்னிங்கன்னு கேட்டீங்களோ அதெல்லாம் நீங்க செய்யாதபடிக்கு உங்களை பரிசுத்தமாய் காத்து கொண்டாதான் உங்க வாழ்க்கையில நீங்க மாற்றத்தை பார்க்க முடியும் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, இன்னைக்கு இதே யாக்கோபு போல நம்ம இருக்கிறோம். பல வருஷமா ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். பல சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். பல நெருக்கத்தை, பல சத்துருடைய போராட்டத்தில் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறோம். எல்லாமே இருந்தாலும் கூட ஒரு போராட்டம் நம்மை சூழ்ந்து இருக்கிறதை பார்க்க முடியும். ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. எந்த பக்கம் பார்த்தாலும் யார் என்னை எப்போது விழுங்குவானோ என்று சொல்லி ஒரு பயம் இருக்குன்னா, என் அன்பு தேவ பிள்ளைகளை, நாம இன்னும் கர்த்தரிடத்துல சரியா சீர் பொருந்தலைன்னு அர்த்தம். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறது இல்லைங்க, அதை செய்யாதபடி திரும்ப நம்ம என்ன பண்ணோம், நம்மளை காத்து கொள்ளணும். இதுதான் ஒரு உண்மையான மனம் திரும்புதல். ஒரு மனம் திரும்புதல் என்றால் என்ன? நான் செஞ்ச தப்புக்கு முதல்ல மனம் வருந்தி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இன்னொரு வாட்டி இந்த பாவம் செய்யாதபடிக்கு தன்னை காத்து கொள்வது தான் உண்மையான ஒரு மனம் திரும்புதல். நீங்க மன்னிப்பு கேட்டு கேட்டு திரும்ப அதையே செய்யறது, நாய் தன் கக்கினதை திரும்பும்படி ஆனது போல ஆயிரும். பண்ணி கழுவி என்னதான் வீட்டில் வச்சாலும் என்ன ஆகும், அது சேத்துல பொருளது போல ஆயிரும். நான் இப்படி பேச மாட்டேன் ஆண்டவரே, நான் இப்படி திட்ட மாட்டேன் ஆண்டவரே, இப்படி நிந்திக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் இப்படி நடக்க மாட்டேன் ஆண்டவரே சொல்லிட்டு திரும்ப அதே விஷயத்த போய் சொன்னா செஞ்சா நம்ம யாரு? இன்னும் யாக்கோபா தான் இருக்கும். அதனால தான் நமக்கு என்ன இருக்கு, எல்லா பக்கமும் நெருக்கம் இருக்கு, அவமானம், நிந்தை எல்லாம் இருக்கு. அப்போ இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஏசப்பாவுடைய முகத்தை நீங்க பார்க்கணும்னா முதல் ஸ்டெப்பு, நீங்க யாக்கோபா இருக்கக்கூடாது, இஸ்ரவேலா மாறணும். நீங்க யாக்கோபா இருக்கக்கூடாது, நீங்க இஸ்ரவேலா மாறணும். ரகசிய பாவங்க, மறைக்கப்பட்ட பாவங்க, அந்தரங்க பாவங்க எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிடுவதை கர்த்தர் விரும்பல. அதோடு கூட அறிக்கையிட்டு, அதுதான் வேதம் சொல்லுது பாருங்க, அதன்படி செய்கிறவனே, அதுதான் வேதம் சொல்லுகிறது. செய்யணும், வாசிக்கிறது கேட்கறது மாட்டல்ல, உன் செயல் அதை காட்டணும். அதுதான் நீ உண்மையான மனம் திரும்பினதுக்கு அது ஒரு அத்தாட்சியா இருக்கிறது. அப்போ முதலாவதாக என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய முகத்தை நீங்களும் நானும் பார்க்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு முதலாவது நமக்கு தேவையானது ஒரு உண்மையான மனம் திரும்புதல், ஒரு உண்மையான ஒரு கீழ்ப்படிதல். இது இல்லாம இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. இதுதான் தேவனை முகமுகமாய் சந்தித்த அந்த யாக்கோபுடைய அனுபவம். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் அந்த பெனியேல் அனுபவம். அவன் பெனியேல்ல என்ன பண்றான்? ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் பாருங்க, 32. ஆதியாகமம் 32 பக்கம் 42 பழைய ஏற்பாட்டுல. அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். ஆமே, முகமுகமாய் தரிசித்த இடம். எப்போது? அவன் மாற்றப்பட்ட பின்புதான் வேதம் சொல்லுகிறது தேவனை முகமுகமாய் சந்தித்த இந்த இடத்துக்கு பேர் அவன் என்ன சொல்றான்? பெனியேல் என்று பெயரிட்டான். அப்ப இன்னைக்கு பெனியேல் பேர் வைக்கிறதுனால, அதை அறிக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில எந்த மாற்றமும் வந்துடாது. மாறாக பெனியேல் என்னுடைய அனுபவமாய் மாறணும், என் வாழ்க்கையாய் மாறணும். தேவனை சந்திக்கிற ஒரு பாக்கியத்தை இன்னைக்கு பெறாம நாம இந்த இடத்தை விட்டு போனா இன்னமும் நாம கர்த்தருடைய சமூகத்துல நடிக்கிறவளா இருக்கிறோமே தவிர நாம பரிசுத்தமாகும்படி நம்ம ஒப்பு கொடுத்தவர்களா இல்லை. இதை நம்ம புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அப்போ முதலாவதாக நாம மனம் திரும்பி நம்முடைய ஜீவியத்துல ஒரு மாற்றம் வேண்டும். அதுதான் ஒரு உண்மையாக தேவனை தரிசிக்கக்கூடிய ஒரு காரியத்துக்கு நேராக நம்மை வழி நடத்துகிறது. முதலாவதாக. இரண்டாவதாக பாருங்க, இந்த அனுபவம் உங்களுக்கு வந்துருச்சுனாலே ஆண்டவர் என்ன பண்றாரு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஆதியாகமம் 32:29 வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். ஆமா, நீங்க மட்டும் ஒரு முகத்தை பார்த்துட்டீங்கன்னா, இஸ்ரவேலா மாறிட்டீங்கன்னா, இன்னைக்கு முதல்ல ஆண்டவர் கொடுக்கிறது என்ன? உங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் வேதனை இல்லாத ஆசீர்வாதம். அதுதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவரு வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தெய்வம் நம்ம ஏசப்பா மட்டுமே. அந்த ஆசீர்வாதம் உங்ககிட்ட இருக்கும்போது உன்னை யாரும் திருட முடியாது. ஏன்னா அது ஏசப்பா கொடுத்தது.
அது ஏசப்பா கொடுத்தது, எவனை ஏமாற்ற முடியாது, வஞ்சிக்க முடியாது. ஆனா நீ ஏமாத்தி சம்பாதிச்சது, நீ அபகரிச்சது, மற்றவனை கெடுத்து வாங்கி கொண்டது எல்லாம் உங்ககிட்ட இருந்து திரும்ப பறித்து கொள்ளப்படும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கும் இந்த ஏமாற்றி சம்பாதித்த ஆசீர்வாதத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. ஏமாற்றி சம்பாதிச்சதை பார்க்கும்போது அவனுக்கு அது ஆசீர்வாதமாவே தெரியல, அதெல்லாம் விட்டு தனித்து போனான் பாருங்க. அதுதான் உண்மையான நிலைமை. ஆனா இப்போ அவன் கேட்கிறான், உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும் ஆண்டவரே. அப்போ முதலாவதாக நீங்க தேவனை நோக்கி பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான ஒரு ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம். அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் இடத்துல வந்தா அந்த ஆசீர்வாதத்தை போல ஒரு மேன்மையானது எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் இதை தான் செய்யும், அதை தான் செய்யும் இல்லைங்க. நீங்க உபாகமத்தில் வாசி பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிந்து நடக்கும்போது என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் உன் மேல வந்து பலிக்கணும் ஆண்டவர் சொல்றாரோ அவ்வளோ ஆசீர்வாதங்களும் உங்கள் மேல வந்து நிறைவேறுவதை நீங்க பார்ப்பீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வானத்திலிருந்து உங்களுக்கு பொழியும், பூமியிலிருந்து உங்களுக்கு உண்டாக வேண்டியதை செய்யும், உன் கர்ப்பத்தின் காரியங்களை செய்யும், உன் பிள்ளைகளோட காரியத்தை செய்யும், உன் கையிட்டு செய்கிற காரியம் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாத இடத்துல எத்தனையோ பேர் விதைச்சா கூட நீங்க விதைக்கிறது மட்டும் முளைக்குங்க, உங்களுக்கு 100 மடங்கா பலனை கொடுக்கும். இதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்தார், அது எப்படிப்பட்டதா இருக்கும் யோசித்து பாருங்க. அவனை பெருக பண்ணிக்கொண்டே இருப்பார். நீ சாதாரண ஆளா இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமை கர்த்தர் செல்வ சீமானாய் மாற்றினார். யோசாபாத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஐஸ்வர்யத்தில் எப்படி பண்ண காரியத்தை செஞ்சார், கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய சம்பத்தை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் மாத்திரம் உங்க தலைமையில இருக்குன்னா அதை போல ஒரு மகிமை வேற இல்லை. உங்களை தேடி எல்லாமே வரும், உங்களுக்கு வாசல்கள் திறக்கும், உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். நீங்க போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் உங்கள் மேல் இருப்பதை எல்லா கிரியைகள் மூலமாக நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்ப முதலாவதாக ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இரண்டாவதாக கர்த்தருடைய முகத்தை நம்ம பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்குது? ஆதியாகமம் 33:4 வாசிங்க. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான், இருவரும் அழுதார்கள். ஆமென். அல்லேலூயா. இதுவரைக்கும் யாருக்கு பயந்துட்டு இருந்தான்? ஏசாக்கு தான் பயந்துட்டு தான். ஏசப்பா பார்த்துட்டு போயிட்டான். இப்போ என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா? எந்த ஏசாவை கொலை செய்வேன்னு சொன்னானோ, எவன் உன்னை கொன்னுட்டு உங்ககிட்ட இருக்கிறதா உறிந்து கொள்வேன்னு சொன்னானோ, அந்த ஏசா இப்போ என்ன பண்ணிட்டான்? கட்டி பிடிச்சி அவங்ககிட்ட அழுத ஆரம்பிச்சான். அல்லேலூயா. கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றினார் பாருங்க, சூழ்நிலைகளை மாற்றினார் பாருங்க, உனக்கு எதிராக இருந்த சூழ்ச்சிகளை மாற்றினார் பாருங்க, உன் சத்துருக்களுடைய போராட்டங்களை உன்னை விலக்கி காக்கிறார் பாருங்க. இதுதான் கர்த்தருடைய முகத்தை நீங்களும் நானும் தரிசிக்கும் போது நமக்கு நடக்கிறது. நீங்க ஜெபித்து விட்டு கடந்து போய் பாருங்களேன், ஏசப்பாவுடைய முகத்தை நீங்க பார்த்துட்டு கடந்து போய் பாருங்களேன். நீங்க ஒரு மனுஷனை அதுக்கப்புறம் போய் சந்திச்சு பாருங்களேன், கர்த்தர் உங்களுக்காக அந்த இடத்துல கிரியை செய்வதை நீங்க பார்ப்பீங்க. இதனாலதான் ஜெபித்துட்டு போங்க, ஜெபித்துட்டு போங்க சொல்றது. ஒரு கடைக்கு போனாலும், வேறு வேலைக்கு போனாலும், எந்த காரியத்துக்கு போனாலும் நீங்க ஜெபித்துட்டு கடந்து போய் பாருங்க. அதுல இருக்கிற ஒரு பாதுகாப்புக்கும் அதுல இருக்கிற ஒரு மகிமைக்கும் நீங்க ஜெபிக்காத போகும்போது நடக்கிற விஷயத்துக்கு ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீங்க. இங்க யாக்கோபு கர்த்தருடைய முகத்தை தரிசித்துட்டு போனா, இப்போ எந்த சத்துரு அவனுக்கு எதிராய் வருவான்னு பயந்தானோ அந்த பயம் நீங்கியது. தைரியமாய் ஏசாவை சந்தித்தான். இப்போ கர்த்தருடைய கரம், அந்த முகம் அவன் மேல இருந்ததுனால வேதம் சொல்லுகிறது, அதே ஏசா இப்பொழுது அவனை கட்டி தழுவி அழுகிற அளவுக்கு கர்த்தர் காரியங்களை மாற்றினார். அல்லேலூயா. அதனால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க சத்துருடைய போராட்டத்திலிருந்து நீங்களும் நானும் விடுதலையாக்கப்படணும், உங்க பயத்திலிருந்து விடுதலையாக்கப்படணும், உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா போராட்டத்திலிருந்து நீங்களும் நானும் விடுதலையாக்கப்பட இன்னைக்கு ஏசப்பாவுடைய முகத்தை தரிசிப்பது நமக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. இதை நாம செய்யும் போது அது நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் பாருங்க. ஏன் அவர் முகத்தை தரிசிக்கும் போது இந்த காரியம்லாம் நடக்குதுன்னா, என்னாகமம் 6:25-26 வாசிங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி, நல்ல கவனிங்க, பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளை. அவர் பிரசன்னம், அவர் முகம் உங்களை பார்த்துருச்சுனாலே, நீங்க அவரை பார்த்துட்டீங்கனால உங்களுக்கு என்ன வந்துருதா? சமாதானம் வந்துருது. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா அவட சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார் பாருங்க. அதுதான் அந்த வாழ்க்கை. அப்ப யாக்கோபுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? அவருடைய முகத்தின் பிரசன்னம் எல்லா வீழ்த்தணும் நினைக்கிற, கொலை செய்யணும் நினைக்கிற எல்லாருடைய சிந்தையை மாற்றி போட்டுச்சு பாருங்க. இதுதான் கர்த்தருடைய முகத்தினுடைய மகிமை.
அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு கிருபை. நீங்க அவரை தேடிட்டு போய் பாருங்களேன், உங்க காரியங்களை செய்து பாருங்களேன், உங்க வியாபாரத்தை செய்து பாருங்களேன், உங்க வேலைக்கு போய் பாருங்களேன், நீங்க வெளியே சென்று பாருங்களேன், உங்க காரியம் கை கூடி வருவதை கர்த்தர் காட்டுவா. அல்லேலூயா. அதனால் இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவதாக அவரை நோக்கி பார்க்கும்போது ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக அவருடைய முகத்தை பார்க்கும்போது நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். மூன்றாவதாக ஆதியாகமம் 32:31 வாசிங்க. அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. ஆமென். சூரியன் உதயமாயிற்று. இந்த காரியத்தை நம்ம நல்லா கவனிக்கணும். அப்ப மூன்றாவதாக ஏசப்பாவுடைய முகம் உங்களுக்கு நேராக வந்துருச்சு, நீங்க அவரை பார்த்துட்டீங்க, அவர் உங்களை பார்த்துட்டாருன்னா, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது சூரியன் உதயமாயிற்று. பெனியேலை அவன் கடந்து போகும்போது என்ன ஆச்சு? அந்த அனுபவத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவன் கடந்து போகும்போது என்ன நடக்குது? சூரியன் உதிக்கிறது. சூரியன் எதற்கு அடையாளம்? நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம், நம்ம ஏசப்பாவுக்கு அடையாளம். அப்ப ஏசப்பா அவன் மேல உதிக்க ஆரம்பிச்சுட்டாரு, அவன் மேல பிரசன்னமாக ஆரம்பிச்சுட்டாரு, அவனுடைய முகத்தின் ஒளியினால் அவனை நிரப்ப ஆரம்பித்து விட்டார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு அவனை நிரப்பின மாத்திரத்திலே வேதாகமத்தின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய சத்தியம், அந்த சூரியன் உதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்குமா? வாசிங்க. ஆதியாகமம் 19:23 வாசிங்க. லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. நல்லா கவனிங்க. அவன் வந்ததுக்கு அப்புறம், அந்த சூரியன் உதித்ததுக்கு அப்புறம் தான் அவன் ஏற்கனவே இருந்த அந்த சோதோம் கொமரா பட்டணத்தில் என்ன நடந்தது? நியாய தீர்ப்பு நடந்தது. ஒரு பெரிய ஆபத்துக்கு அவன் தப்புவிக்கப்பட்டது சூரியன் அவன் மேல உதித்த போதுதான். அல்லேலூயா. அப்ப நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து உங்க மேல உதயமாகிற போது, உங்கள் மேல உதிக்க ஆரம்பிக்கும் போது, என் அன்பு தேவ பிள்ளைகளே, அநேக நியாய தீர்ப்புகளுக்கு, அநேக தண்டனைகளுக்கு, அநேக ஆபத்துகளுக்கு நீங்களும் நானும் தப்புவிக்கப்படுவோம். இதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லிக் கொடுக்கிற சத்தியம். அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், அநேக விபத்துகள், நாச மோசங்களுக்கு இன்னைக்கு விலக்கி பாதுகாக்கும்படியாக கர்த்தர் நீதியின் சூரியனாக நம்மேலே இது முதற்கொண்டு உதிக்கிற தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சூரியன் உதிக்கும் போது நமக்கு உண்டாகிற ஆசீர்வாதம், முதலாவது நியாய தீர்ப்புக்கு, ஆபத்துக்கு நம்மை தப்புவிக்கிறார். இரண்டாவதாக சங்கீதம் 104:21-22 வாசிங்க. பாலசிங்கங்கள் இறைக்காக கர்ஜித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். சூரியன் உதிக்கையில், நல்லா கவனிங்க, சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாபரங்களில் படுத்துக்கொள்ளும். தங்கள் தாபரங்களே படுத்துக்கொள்ளும். அந்த சிங்கம் எதுக்கு அடையாளமா இருக்கு? சத்துரு கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திருக்கிறோம். பிசாசுக்கு அடையாளமா இருக்கு. அப்ப இந்த பிசாசுக்கு அடையாளமா இருக்கிற இந்த சிங்கம் நீதியின் சூரியனாகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில உங்கள் மேல என் மேல உதிக்க ஆரம்பிக்கும் போது, என் அன்பு தேவ பிள்ளைகளை, அவைகள் ஒதுங்கி தன்னுடைய தாபரங்களிலே படுத்துக் கொள்ளும். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை நிரப்ப ஆரம்பித்தால், அவருடைய முகம் உங்க மேல வீச ஆரம்பித்து விட்டால், என் அன்பு தேவ பிள்ளைகளை, அது வரைக்கும் கொந்தளித்து கொண்டு இருக்கிற சத்துருடைய போராட்டங்கள் அடங்குவதை நீங்க பாப்பீங்க. எல்லா சத்துருகள் ஒதுங்கி போவதை நீங்க பாப்பீங்க. எல்லா பொல்லாத ஆவியின் கிரியைகளை கர்த்தர் நிர்மூலமாக்குவதை நீங்க பாப்பீங்க. அசுத்த ஆவிகள் உங்களோட போராடி கொண்டு இருந்ததை எல்லாம் உங்களை விட்டு விலகுவதை நீங்க பாப்பீங்க. நீதியின் சூரியன் உதிக்கும் போது சத்துரு பின்னிட்டு ஓடுவதை உங்களால பார்க்க முடியும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறான், நான் கர்த்தரை நோக்கி பார்த்த நாளிலே என் சத்துரு பின்னிட்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப எந்த அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மேல என் மேல உதிக்கும் போது நமக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகார கிரியைகள் நம்ம விட்டு விலகுவதை நம்ம தேவன் நமக்கு வித்தியாசமாக காட்டி கொடுக்கிற ஒரு அனுபவம் தான் அது. அல்லேலூயா. அடுத்ததாக தானியேல் 9:17 வாசிங்க. தானியேல் 9:17. இப்போதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவரின் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க. ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவதாக இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தை, தேவனுடைய முகம் சூரியனுக்கு அடையாளமா இருக்கிறது. நீ வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கும் போது அவருடைய முகம் எப்படி போயிருந்துதான்? சூரியனை போல இருந்தது என்று சொல்லப்பட்டு, அவர் தான் நீதியின் சூரியன். அவருடைய முகம் தான் நமக்கு சூரியனை போல வெளிச்சம் கொடுக்கிறது. அந்த சூரியனை போல இருக்கிற இயேசுப்பாவுடைய பிரசனம் இப்ப எங்க உதிக்குதான்? பாழாய் கிடக்கிற அவருடைய பரிசுத்த ஸ்தலம். அந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? பாழாய் கிடக்கிற
அவருடைய பரிசுத்த ஸ்தலம். அப்போ அவருடைய பரிசுத்த ஸ்தலமாய் இருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு பாழாய் கிடந்தாலும் என் அன்பு தேவ பிள்ளைகளை அவருடைய நீதியின் சூரியன் உங்கள் மேலே உதிக்கும் போது, ஏசப்பாவுடைய பார்வை உங்கள் மேலே பிரகாசிக்கும் போது, அவருடைய முகம் உங்களை நீங்கள் தரிசிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை பாழான ஸ்தலம் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் மாற்றப்படும். ஆதியில் இருந்த மேன்மைக்கு கர்த்தர் உங்களை திருப்புவான். நீங்க எவ்வளவுதான் நீங்க கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய் ஒரு காலத்துல நல்லா ஜெபித்தவங்க, ஒரு காலத்துல நல்லா எழும்பி பிரகாசித்தவங்க, ஒரு காலத்துல எல்லாத்தையும் எழும்பி கர்த்தருக்காக செய்தவர்கள், கர்த்தருக்காக ஓடினவர்கள், கர்த்தரை துதித்தவர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவர்கள், கர்த்தருடைய காரியங்களுக்காக நின்றவர்கள், இன்னைக்கு எங்க அட்ரஸ் இல்லாம நீங்க இருக்கலாம். உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாதது போல உங்க வாழ்க்கை மாறி போயிருக்கலாம், பாழான ஸ்தலத்தை போல இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறான், என் மகனே அவருடைய முகம் உன்மேலே பிரகாசிக்கும் போது அவர் உன்னுடைய பாழான ஸ்தலத்தை மீண்டும் பரிசுத்த ஸ்தலமாய் மாற்றுவார். இதுதான் அந்த நீதியின் சூரியன் நம்ம மேல உதிக்கும் போது நம்முடைய ஜீவியம் மாறும். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் பாழாய் கிடக்குதோ, உங்க வாழ்க்கையே பாழா இருந்தாலும் கர்த்தர் அது புதுசா மாற்றுவார். உங்களுடைய காரியங்கள் பாழா இருக்கா, உங்க வேலை பாழா இருக்கா, உங்க குடும்பம் பாழாய் போயிருக்கா, உங்க பிள்ளைகளோட வாழ்க்கை பாழா போயிருக்கா, எதெல்லாம் பாழாய் போயிருக்கோ அதை எல்லாவற்றையும் மீண்டுமாக கர்த்தர் பரிசுத்த ஸ்தலமாய் மாற்றுவார். உன் வனாந்தரத்தை ஏதேனை போல மாற்றுவார். இன்னைக்கு அவருடைய முகம் உன் மேலே பிரகாசிக்கும் போது இந்த மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். நான்காவதாக அந்த முகம் நம்ம மேலே வீசும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆமென். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஏசப்பாவுடைய முகம் உங்க மேல படுவதற்கு முன்பதாக எவ்வளோ வியாதிகள் இருக்கலாம், எவ்வளோ போராட்டங்கள் இருக்கலாம், எத்தனையோ பலவீனங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஏசப்பாவுடைய முகம் உங்கள் மேலே உதிக்க ஆரம்பிக்கும் போது, அந்த நீதியின் சூரியனாம இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே உதிக்க ஆரம்பிக்கும் போது, என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்கள், எல்லா வியாதிகள், எல்லா விதமான சத்துருடைய போராட்டங்கள், எல்லா காரியத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி ஒரு பெரிய ஆரோக்கியத்தினால உங்களை நிரப்ப அவருடைய முகம் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆதலால் இன்றைக்கு அவருடைய முகம் உங்கள் மேல வரும்போது அதன் சட்டையின் நிழலிலே ஆரோக்கியம் இருக்கும். வேதம் சொல்லுகிறது அல்லவா, இஸ்ரவேல் கோத்திரத்திலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. ஏசப்பா உங்களோடு கூட இருக்கும்போது ஒரு வியாதி உங்களை அணுகாது. அவருடைய முகம் உங்கள் மேல இருக்கும்போது எந்த விதமான கண் காரியம் கூட கிடையாது. மோசே குறித்து வேதம் சொல்லுகிறது 120 வருஷம் உயிரோடு இருந்தான், அவருடைய கண்கள் இருளடையவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய பிரசன்னத்துடைய மகிமை. அந்த பிரசன்னம் உங்களோடு இருக்கும்போது, அந்த பிரசன்னம் உங்கள் மேலே உதிக்கும் போது, என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்கள் சுகவீனெல்லாம் மாறி நீங்கள் சுகமாய் தங்கி இருக்க கர்த்தர் கிருபை செய்வா. உங்கள் வியாதியெல்லாம் மாறி நீங்கள் சுகமாய் தங்கி இருக்க கர்த்தர் கிருபை செய்வா. அந்த மகிமை நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. அடுத்ததாக 5ஆவதாக அவருடைய முகம் நம்ம மேல் உதிக்கும் போது என்ன நடக்கிறது? மார்க்கு 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அப்புறம் அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்க போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். ஆமென். அல்லேலூயா. ஏசப்பா உங்க மேல் உதிக்கும் போது அடுத்ததாக வேத வசனம் சொல்லுகிறது, எல்லா தடை கற்கள் உங்களுக்காக கர்த்தர் புரட்டி போடுகிறவராய் இருக்கிறார். எதெல்லாம் உங்களுக்கு தடையா இருக்கிறதோ, எதெல்லாம் நீங்கள் முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு செங்கடலை போல, எரிக கோட்டைகளை போல, யோர்தான் நதியை போல உங்களை தடுத்து நிறுத்தி கொண்டு இருக்கிறதோ, அதெல்லாம் நீதியின் சூரியனாம் இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே உதயமாகிற போது, உங்கள் மேலே பிரசன்னமாகிற போது, அவருடைய முகத்தை நீங்கள் தரிசிக்கும் போது, உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தடை கற்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களுக்கு முன்பதாக அதை புரட்டி போட்டு இருப்பார். அதை கர்த்தர் உங்கள் கண்கள் காண கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. எல்லா தடை கற்களை நீக்கி போடுகிறவர் அவருடைய பிரசன்னத்தினால உங்களை நிரப்புவாராக. என் அன்பு தேவ பிள்ளைகளை, கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம ஜெப வேளைக்கு நேராக கடந்து செல்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். இது யாரு? சபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க இயேசு கிறிஸ்து என்கிற சூரியனை அணிந்து இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் பார்க்க முடியும்.
இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை என்னைக்காவது ஒரு நாள் ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரி இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வராது. நல்லா புரியும். நிரந்தரமாக அவரை தரித்து கொள்ளுங்க, அவரை அணிந்து கொள்ளுங்க, அவருக்கு இடம் கொடுங்க. உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துக்கு இடம் கொடுக்கும் போது, அவருடைய பிரசன்னத்துக்கு இடம் கொடுக்கும் போது, அவருடைய மகிமை தங்குவதற்கு இடம் கொடுக்கும் போது, உங்களோட வாழ்க்கை இத்தனை ஆசீர்வாதங்களால நிரம்பி வடிவதை உங்களால பார்க்க முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் அவருடைய முகத்தை தரிசிக்க போறீங்க? இன்னைக்கு எத்தனை பேர் ஒரு முகத்தை தேட போறீங்க? நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் முகத்தை தேடுங்கள் என்று கர்த்தர் சொன்னாரே. இன்னைக்கு அவருடைய முகம் நம்மேலே பிரகாசிக்காதனால, அவருடைய முகம் நம்மேலே வீசாதபடியினால, அவரை பார்க்க முடியாதனால நம்முடைய வாழ்க்கையில வந்த போராட்டங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். எத்தனை சிறுமைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தைகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை தீங்குகள், எத்தனை இக்கட்டுகள், எத்தனை நெருக்கங்கள். நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ குழப்பங்கள், வழி தெரியாமல் திக்கு திணறி போய் இருக்கிற வாழ்க்கையில இதெல்லாம் வந்ததுக்கு காரணம் என்ன? என் ஏசப்பாவுடைய முகத்தை நான் தரிசிக்காததுனால. இன்னைக்கு ஏசப்பாவோட கரத்தை பார்க்குறவங்களா இருக்கிறோமே தவிர முகத்தை பார்க்குறவங்களா இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் தேவை அற்புதம், அந்த கரம் தான் அற்புதம் செய்யுதுன்றதுனால எல்லாரும் கரத்தோடு நிறுத்திக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? கரத்தையா நோக்கி பார்க்க சொன்னார், அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க சொன்னார். நீங்கள் முகத்தை நோக்கி பார்த்தா எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது பாருங்க. இன்னைக்கு என் வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் வந்த எல்லா போராட்டத்துக்கு காரணம் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி அவருடைய முகத்தை நம்ம தரிசிக்காதனால நம்மளுடைய வாழ்க்கையில் வந்த போராட்டங்க. இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போமா? இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போமா? இன்றைக்கி ஒரு உண்மையான ஒரு மனம் திரும்புதல். யாக்கோபா இருக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்காதுங்க. யாக்கோபா இன்னும் சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு ஜெபிச்சுட்டு திரும்பவும் பழைய வாழ்க்கையே வாழ்ந்துக்கிட்டு எந்த விதமான மாற்றம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டே இருந்தா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியாது. இன்றைக்கு பெனியேலுடைய அனுபவம் உங்களுக்கு வேண்டும். நீங்க பெனியேலுடைய அனுபவத்துக்குள்ளாக மாற வேண்டும். இன்றைக்கு தேவனை தரிசிக்காமல் போகக்கூடாது. அவருடைய முகம் உங்க மேல வீசணும், நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கணும். இன்னைக்கு கர்த்தர் உங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் கொடுக்கும்படியாய் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த அனுபவத்துக்குள்ள வர போறீங்க? எத்தனை பேர் இன்னும் உங்களை ஏமாத்தி கொண்டே இருக்க போறீங்க? கர்த்தர் நடிக்கிறவர்களை தேடி வரவில்லை, கர்த்தர் விசுவாசித்து நடக்கிறவர்களை தேடி வந்திருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? தாழ்த்துங்க, யாக்கோபை போல தாழ்த்துங்க. எவ்வளவு நேரம் ஜெபிச்சு மனம் திரும்பாத ஒரு வாழ்க்கை வேணாம். ஒரு உண்மையான ஒரு மனம் திரும்புவதற்கு நேராக நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஒப்பு கொடுங்க, கண்ணீரோடு ஒப்பு கொடுங்க, கண்ணீரோடு ஒப்பு கொடுங்க. யாக்கோபு போராடினான் பாருங்க, ராத்திரியெல்லாம் கண்ணீர் விட்டு அழுதான் பாருங்க. தான் செய்த தவறுகளை எல்லாம் உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் அவன் எவ்வளவு தாழ்த்த முடியுமோ தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்தானே. இன்னைக்கு அந்த அனுபவம் உங்க அனுபவமா மாறாதான்? இன்னைக்கு பெனியேல் இந்த இடத்துல உருவாகாதான்? இன்னைக்கு அந்த முகத்தை நீங்க தரிசிக்க மாட்டீங்களா? இன்னைக்கு உங்க நிந்தை மாறாதான்? இன்னைக்கு அவமானம் மாறாதான்? என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த ரச்சனைனா ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? பழைய வாழ்க்கைக்கு இன்னும் சாகாம இருக்கோம்னா நம்மளால புதிய விடியலை பார்க்கவே முடியாது. இன்னும் பழைய ஜென்ம சுபாவம் நம்மகிட்ட இருக்குன்னா, வெறுப்பு இருக்குன்னா, பழி வாங்குற குணங்கள் இருக்குன்னா, எதிர்த்து பேசுகிற காரியம் இருக்குன்னா, கோபம் இருக்குன்னா, எரிச்சல் இருக்குன்னா, மூர்க்கம் இருக்குன்னா, சுயம் இருக்குன்னா, மாம்ச சிந்தை இருக்குன்னா, கண்களின் இச்சை இருக்குன்னா, ஜீவனத்தின் பெருமை இருக்குன்னா, நீ இன்னும் இஸ்ரவேலா மாறல. நீ இன்னும் ஏமாத்துக்காரனா தான் இருக்க, இன்னும் ஏமாத்துக்காரியா தான் இருக்க. ஆனா சொல்லிக் கொள்வதை நான் ஆண்டவருடைய பிள்ளை. இந்த பொய்யான வாழ்க்கை எதற்கு? பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை எதற்கு? உன் குடும்பம் வீணா போய் கொண்டு இருக்கிறதே, உன் வாழ்க்கை வீணா போய் கொண்டு இருக்கு. இதனால நீ என்னத்தை பார்த்த? பிரச்சனையை தான் சம்பாதித்த. வேணா யாக்கோபு, இன்னைக்கு ஒரு இஸ்ரவேலாக மாறு, இஸ்ரவேலாய் மாறு. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை அழைக்கிறா. அவருடைய முகத்தை தேடு, அவருடைய முகத்தை தேடு. ஒரு உண்மையான மனம் திரும்புதலுக்குள்ளாய் வா. கர்த்தர் அழைக்கிறா. ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா?
உங்களை நீங்களே வெறுக்கலைன்னா இன்னும் நீங்கள் யாக்கோபா தாங்க இருக்கிறீங்க. இன்னும் உங்களை வெறுக்கல, உங்கள் அழகை வெறுக்கல, உங்கள் படிப்பை வெறுக்கல, உங்கள் அந்தஸ்தை வெறுக்கல, உங்கள் ஜாதியை வெறுக்கல, உங்கள் சுய பெருமையை வெறுக்கல, இன்னும் நீங்கள் யாக்கோபா தான் இருக்கீங்க. இன்னும் உங்கள் கோபத்தை அடக்கலைன்னா இன்னும் யாக்கோபா தான் இருக்கீங்க. இன்னும் கீழ்ப்படியாத குணம் இருந்தா யாக்கோபா தான் இருக்கீங்க. இன்னும் விசுவாசம் வளராம அவிசுவாசியாவே இருக்கீங்கன்னா, அற்ப விசுவாசத்திலே இருக்கீங்கன்னா இன்னும் யாக்கோபா தான் இருக்கீங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கனி கொடா மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. என்னிடத்துல கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை பிதாவானவர் இன்னும் அதிக கனி கொடுக்க முடியாது சுத்தம் பண்ணுகிறார். என்னிடத்துல கனி கொடுக்காத கொடி எதுவோ அதை அவர் தரித்து போடுகிறார். எவ்வளவுதான் சொல்லியும், எவ்வளவுதான் உன்னோடு பேசியும், எவ்வளவுதான் உனக்கு உணர்த்தியும், இன்னமும் கண் சொருகி போன குருடனை போல, இன்னமும் நாம செவிட்டு விரியனை போல நம்முடைய வாழ்க்கை இருக்குமே ஆனால், எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்குமே ஆனால், நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் நீதியின் சூரியன் உதிக்கவே உதிக்காது. சூரியன் உதிக்கலைன்னா இருள் தான், இருள் தான். இன்னைக்கு இந்த வாழ்க்கை மாறணும். இருளின் அந்தகார பிடியிலிருந்து நீங்களும் நானும் மாறணும்னா நீதியின் சூரியனாம் இயேசு உங்கள் மேல் உதிக்க ஒப்பு கொடுங்க. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம்முடைய நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். நீ வரும்போது கெட்டவனா இந்த இடத்துல வந்திருக்கலாம், ஆனா போகும்போது கெட்டவனா போகக்கூடாது. யாக்கோபா வந்திருக்கலாம், ஆனா நீ போகும்போது இஸ்ரவேலா தான் இந்த இடத்தை விட்டு போகணும். வாழ்க்கை இருளோடு நீ இந்த இடத்துல வந்திருக்கலாம், ஆனா வெளிச்சத்தோடு தான் இந்த இடத்தை விட்டு நீ போகணும். கேளுங்க, கேளுங்க, என்ன பண்ணுவீங்களே தெரியாது, கேளுங்க. அவர் உழுக்குங்க, அவரை பிடிச்சி கெஞ்சுங்க, கதறுங்க, அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பாருங்க. இன்னும் எவ்வளவு நாள் தாமதிக்க போறீங்க? இன்னும் எவ்வளவு நாள் சிரமப்பட போறீங்க? இன்னும் எவ்வளவு நாள் வேதனைப்பட போறீங்க? அவரோட பாதத்தை உழுக்குங்க, என்னை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லுங்க. உன் முகத்தை நான் பார்க்கணும்பா, எனக்கு மறைக்காதீங்கப்பான்னு சொல்லுங்க. கேளுங்க. மனுஷங்கிட்ட அழுதது போதும், நின்றது போதும். கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அது வெட்கப்பட்டு போனதே இல்லை. உன் இருளை வெளிச்சமாக மாற்றுகிற உன் தேவன் உன்னோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறார். உன் அந்தகாரத்தை மாற்றுகிற தேவன், உன் அந்தகார பிடியிலிருந்து உன்னை மீட்டெடுக்க விரும்புகிற தேவன், சத்துருடைய பிடியிலிருந்து உன்னை மீட்டெடுக்க விரும்புகிற தேவன், எல்லா பொல்லாத ஆவியின் பிடியிலிருந்து உன்னை மீட்டெடுக்க விரும்புகிற தேவன் உன்னோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் இன்னும் உன்னுடைய சுயம் மேலோங்கி இருக்கிறதா? வெறுத்து தள்ளு. அடிக்க வேண்டியது அழித்து விடு, விட்டு விட வேண்டியது விட்டு விடு, விலக வேண்டியது விலகு. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடு. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்க்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் யாக்கோபை நோக்கி பார்த்து இஸ்ரவேலாய் மாற்றினது போல இன்னைக்கு உங்களை மாற்ற விரும்புகிறார். இஸ்ரவேலா மாறுவதும் யாக்கோபா இருப்பதும் உங்க கையில தான் இருக்கு. ஜீவனையும் வைத்திட்டார், மரணத்தையும் வைத்திருக்கிறார். தேர்வு உங்களுடையது, தேர்வு செய்வது உங்களுடையது. நீங்க எதை செய்ய போறீங்க? ஆசீர்வாதமா அல்லது சாபமா? யோசித்து பாருங்க. ஜீசஸ். ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் மனம் திரும்ப ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு ஒரு பெனியல் அனுபவத்துக்குள்ளாக ஒப்பு கொடுங்க. கண்ணீரோடு அவரை நோக்கி பாருங்க. விடுதலையோடு போகணும். இன்னைக்கு ஏசப்பாவுடைய முகம் உங்க மேல் பிரசன்னமாகணும். நீதியின் சூரியனாம் இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் உதிக்கணும். ஒப்பு கொடுப்போமா? ஆமென். இந்த வேளையிலே நம்ம திலக்கு அருமையான மகன் இம்மான் நம்மை ஜெபத்தில் வழி நடத்துவாங்க. ஆமென். ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள நல்ல தகப்பனே ஏசப்பா, இதோ இந்த ஆராதனை ஏசப்பா எங்களுக்கு ஆசீர்வாதமே மாற்றி தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. இதோ இந்த நாளில் ஏசப்பா உங்களுடைய நீதியின்
நீதியின் சூரியனை ஏசப்பா நாங்கள் பெற்றுக்கொள்ள, உம்முடைய முகத்தை ஏசப்பா நாங்கள் தரிசித்து கொள்ள ஏசப்பா நீங்கள் கிருபை தாங்க ஏசப்பா. ஏசப்பா உம்முடைய மகிமையை நாங்கள் என்றென்றும் காண ஏசப்பா நீங்கள் கிருபை தாங்க ஏசப்பா. இன்றைய நாளில் ஏசப்பா பாடின பாடல்கள் ஏசப்பா வர்ஷிப் வேலையில் ஏசப்பா நீங்கள் வெளிப்பட்டது காமுக்கு கொடானு கொடி நன்றி ஏசப்பா. ஏசப்பா கேட்ட செய்தியின் மூலமாகவும் ஏசப்பா நீங்கள் என் கூட பேசியிருக்கிறீர்கள், அது காமுக்கு கொடானு கொடி நன்றி தகப்பனே ஏசப்பா. நாங்கள் தினமும் ஏசப்பா நாங்கள் எதை செய்தாலும் ஏசப்பா உம்முடைய சன்னிதானத்தில் ஏசப்பா நாங்கள் அந்த கோரிக்கைகளை வைத்து ஏசப்பா நாங்கள் அதன்படி நாங்கள் செய்ய ஏசப்பா நீங்கள் கிருபை தாங்க ஏசப்பா. உம்முடைய முகத்தை நாங்கள் தினமும் ஏசப்பா நாங்கள் பார்க்க ஏசப்பா அதன்படி உம்முடைய வார்த்தைகளின்படி ஏசப்பா நாங்கள் நடக்க ஏசப்பா நீங்கள் கிருபை தாங்க. உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஏசப்பா நாங்கள் வாழ ஏசப்பா நீங்கள் கிருபை தாங்க ஏசப்பா. உம்முடைய கரம் எங்கள் கூட இருக்கட்டும் ஏசப்பா. தொடக்கம் முதல் ஏசப்பா நீங்கள் முடிவு வரைந்து எங்கள் கூட நீங்கள் வெளிப்பட்டது காமிக்கூடாது கூட நன்றி ஏசப்பா. ஏசப்பா இன்றைக்கு கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் ஏசப்பா இந்த வாரம் முழுவதும் ஏசப்பா அதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள, எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள ஏசப்பா நீங்கள் கிருபை தாங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. வர தடைப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. வருகிற வாரங்களில் அனைவரும் ஏசப்பா இந்த ஆராதனைகளை கலந்து கொள்ள ஏசப்பா நீங்கள் கிருபை தாங்க வழிநடத்தி கொள்ளுங்க ஏசப்பா. ஏசப்பா கொடுக்கப்பட்டிருக்க இந்த காணிக்கைக்காகவும் ஏசப்பா உம்முடைய இந்த காணிக்கையை ஏசப்பா செலுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உம்முடைய ஆசீர்வாதம் அவர்கள் குடும்பத்தில் என்றென்றும் தங்கி இருக்க ஏசப்பா நீங்கள் கிருபை தாங்க ஏசப்பா. இப்பொழுதும் போகும்போது வலுமாறும் ஏசப்பா உங்களுடைய கரம் எங்கள் கூட இருக்கட்டும் ஏசப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். உங்க முகத்தை பார்க்கணுமே சையா, உங்க முகத்தை பார்க்கணுமே சையா. அல்லேலூயா 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 எங்கள் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எங்கள் துயரங்கள் கலக்கங்கள் மறைந்து விடும். எங்கள் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எங்கள் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே சையா, உங்க முகத்தை பார்க்கணுமே சையா, உங்க முகத்தை பார்க்கணுமே சையா, உங்க முகத்தை பார்க்கணுமே சையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்கள் இடிந்து விடும். யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்கள் இடிந்து விடும். உங்க முகத்தை பார்க்கணுமே சையா, உங்க முகத்தை பார்க்கணுமே சையா, உங்க முகத்தை பார்க்கணுமே சையா, உங்க முகத்தை பார்க்கணுமே சையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
எங்கள் தேசத்தின் காற்றுகள் மறந்து விடும், எங்கள் சபைகளில் எழுப்புதல் பரவிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஒருவரை வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.